டாட். என்னடா என்ன படிக்கிறீங்க? இங்கிலீஷா? குட் குட். ஆமா அம்மா எங்க? பெட்ரூம்ல கோவமா இருக்காங்க. யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேங்கிறாங்க. நீங்க ஏதாவது திட்டினீங்களாப்பா? நீங்க திட்டினா மட்டும்தான் அம்மா டல் ஆயிடுறாங்க. அதான் கேட்டேன். ஏன்பா திட்டினீங்க? அம்மா பாவம் இல்லப்பா. கோவம் இன்னும் தீரலையா? இதை பாரு, ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சா? போன் பண்றேன், சப்ஸ்கிரைபர் கேனாட் பி ரீச்னு வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு பார்த்தா கீர்த்தனா ஜாட அப்படியே இருக்குப்பா. ஏதோ கோபத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன். அதையே நினச்சிட்டு இருக்கியா? சின்ன பிள்ளை மாதிரி. ஏய் இதை பார், நீ பண்ணதும் தப்பு தானே. ஆனா நீ தெரிஞ்சு செய்யல. அதை புரிஞ்சுக்காம நானும் கோவப்பட்டேன். ஆனா வெளியில போகும்போது தான் நினைச்சு பார்த்தேன், ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். சாரி போதுமா? என்கிட்ட பேச மாட்டியா? இத பாத்தியா, உனக்காகவே நித்தியமல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். என் கோவத்தை உன்கிட்ட காட்டாம வேற யார்கிட்டமா காட்ட முடியும்? சாரி சாரி சாரி. இத்தனை வருஷமா உன்னை சத்தம் போட்டு கூட கூப்பிட்டதில்ல. பேப்பர்ல என் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம், உனக்கும் மனைவிக்கும் இன்னைக்கு பிணக்கு வரும்னு போட்டுதான். அது எப்படி போட்டுதான் தெரியல, ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி ஆயிடுச்சு. ஏய், இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். உன் மேல ப்ராமிஸ் ப்ளீஸ். அப்புறம் என்ன நீ மன்னிக்கவே மாட்டியா? இத பாரு, என்ன பண்ணா என்ன மன்னிப்ப? சரி, உன் கோபம் தீர என்ன அடி. என்ன என்னாச்சு? என்னாச்சுமா? என்ன என்ன காயம் இது? என்னது சொல்லு. தவர், என் மேல இருக்க கோபத்துல சமையல் செய்யும்போது சூடு வச்சுக்கிட்டியா? இல்ல தப்பு பண்ணிக்கிட்டேன்னு நீயே உனக்கு சூடு வச்சுக்கிட்டியா? என்ன என்ன பாரதி இது? என்ன தப்பு காரியம் பண்ணிட்ட? இது ஒரு விஷயம் இருக்கு. கை கை காட்டு. அசைக்காத. என்ன நீ இப்படியா சூடு வச்சுப்ப? இந்த பாரு, இனிமே தயவு செஞ்சு சொல்றேன், போனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்காத. நான் வெளியில டிரைவ் பண்ணும்போது என்னாச்சோ ஏதாச்சோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். இப்படி டென்ஷன்ல வண்டி ஓட்டும் போது எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தயவு செய்து இனிமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்காத ப்ளீஸ்.
பார் அம்மாடி, இனிமே இப்படி கோவப்படாத, என்னால தாங்க முடியாதுப்பா. இந்த பார், நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கியோ அதே மாதிரி நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன். இந்த பார், எனக்கு கோவம்லாம் போய் மனசு லைட் ஆயிடுச்சு. ஆமா, குழந்தை கீர்த்தனா இன்னும் சாப்பிடல, நானும் சாப்பிடல, ஒரே பசி. நீயும் சாப்பிட்டு இருக்க மாட்ட. அதனால நம்ம டின்னருக்கு ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன். என்னங்க? சமைச்சு வச்சிருக்கேன். கவலைப்படாதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு காலையில மைக்ரோவன்ல சுட பண்ணி சாப்பிடலாம். காலையில நீ சமைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. பார், நித்தியவெளி வாங்கிட்டு வந்திருக்கேன். மல்லிகை பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக, செண்பகத்தை வாங்கி வந்தேன் என் முகத்தின் நினைவாக, உனக்காக. வணக்கம் டாக்டர். பிபி லெவல்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன், நார்மலா இருக்கு சார். நார்மலா இருக்கா? மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. சார் எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கங்க. ஏன் புண்ணியத்துல இல்ல சார், எல்லாம் நீங்க உங்க பொண்ணு பண்ண புண்ணியத்துல தான் நல்லா இருக்கீங்க. ஃபர்தரா மெடிசின்ஸ் கொடுக்குறேன், கண்டினியூஸா சாப்பிடுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து உடம்ப செக் பண்ணிக்கங்க. பசும்பால உணவுல சேர்த்துக்கவே கூடாது. சரிங்க. ஆயில் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி ஆகணும். ஓகே? உப்பு காரம்லாம் குறைச்சிக்கங்க. நாக்க கட்டுப்படுத்தணும். அப்புறம் கண்டிப்பா வாக்கிங் அவசியம் போகணும். அளவா சாப்பிடுங்க. ஆனா தினம் 3 முறைங்கிறத 5 முறை கூட சாப்பிடலாம். உடம்பே டாக்டர் தான், அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வாமா. போய் பேசிட்டு வாமா. என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பணம் கட்டணும்னு தெரியாதா? பாக்கி அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க? நாங்க என்ன தர்மாஸ்பத்திரியா நடத்திட்டு இருக்கோம்? ஏதோ உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சேன்னு பணத்தை பார்க்காம ஆபரேஷன் பண்ணாக்க ஃபீஸை கட்டணுங்கிற எண்ணமே இல்லையா உங்களுக்கு? கட்ட மாட்டீங்களா? இல்ல டாக்டர், எப்படியாவது இன்னைக்கு கட்டிடுவோம். முதல்ல ரிசப்ஷன்ல போய் பணம் எவ்வளோச்சுன்னு கேட்டு கட்டுற வழியை பாருங்க. இல்ல டிஸ்சார்ஜ் எதுவுமே கிடையாது. பணம் தான் பில்ல ஏறிட்டே இருக்கும், இங்கே இருக்க வேண்டியதான். புரியுதா? என்னம்மா டாக்டர் என்ன சொன்னாரு? ரிசப்ஷனிஸ்ட போய் பார்க்க சொல்லிருக்காருமா. எதுக்கு? எதுக்குன்னா, நல்ல மனுஷன் நம்ம அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்காரு. வேற டாக்டரா இருந்தா வெளியில போன்னு சொல்லிருப்பாரு தெரியுமா? நீ சொல்றது நிஜம்தாம்மா. தெய்வம் தெய்வம்னுவீங்களே, அந்த டாக்டர் தாமா தெய்வம். நான் ரிசப்ஷனுக்கு போய் எவ்வளவு பணம் ஆகுதுன்னு கேட்டு அப்படியே கிளம்புறேம்மா. எங்கேம்மா வர? எங்கயா? ஏமா பணம் ரெடி பண்ண வேண்டாமா? ஆமா, இவ்வளவு பணத்துக்கு எங்கம்மா போவ? எப்படியாவது ரெடி பண்ணி தானமா ஆகணும். நம்ம நம்பின தெய்வம் நம்ம நம்பிக்கைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அதே தெய்வம் பணம் கிடைக்கிற வழியும் காட்டுமா. சரி, வரேம்மா. சரிம்மா, வரேன்ப்பா.
அழுகாதீங்க, ஏங்க அழறீங்க? பாவம் சின்ன பொண்ணு ஒண்டியா கிடந்து அல்லாடுதேன்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுமா. கவலைப்படாதீங்க, உங்க உடம்பு இப்பதான் கொஞ்சம் தேறி வந்திருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்குல்ல? ஆ ஆ ஏன்டா வண்டி நிறுத்தின? இல்லடா, ஒரு மாதிரியா இருக்கு, டீ சாப்பிட்டு போறேன். சரி. ஏன்டா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதில்ல வேஸ்ட்டாக போச்சேடா. நகை அடமானம் வச்சதுலும் பிரயோஜனம் இல்லை, ஆர்சி புக்கை வச்சு பணம் வாங்கியும் யூஸ் இல்லை. நம்ம ஹெல்ப்பை வேணான்னா என்னடா, எப்படியோ சரியான நேரத்தில் அவங்களுக்கு பணம் கிடைச்சா அதுவே போதும். அது ஓகேடா, பணம் உன்னோடதாக இருந்தால் ஒரு அந்யோன்யம் வந்திருக்கும்ல. வேணாண்டா, அது வேண்டாம். பணத்தை வச்செல்லாம் அந்யோன்யம் வரக்கூடாது, அது யதார்த்தமாக வரணும். சுதா குடும்பத்தில் வசதி இல்லை, ஆனால் எல்லாருமே ரொம்ப அன்பானவங்களாக இருக்காங்கடா. நிச்சயமாக இவங்களை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மாவுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? மற்றவங்களெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. சரி, அதை விடு. கடை வாங்கின பணம் நம்மக்கிட்ட தானே இருக்குது. முதல்ல ஃபைனான்சரை பார்த்து பணத்தை கட்டி ஆர்சி புக்கை மீட்டுடலாம். அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவோட நகையும் மீட்டுடலாம். என்ன கொஞ்சம் எக்ஸிஸ்டா செலவாகும், அதை நம்ம பார்த்துக்கலாம். வேணாண்டா, பணத்தை திருப்பி தர வேணாம், நம்மக்கிட்டே இருக்கட்டும். எதுக்குடா? இப்போ அவள் பணம் வேணான்ட்டா, நாளைக்கு திடீர்னு அது தேவைப்பட்டா என்னதான் பணம் அவள் ரெடி பண்ணுறான்னு சொன்னாலும் எல்லா பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இது ஹாஸ்பிட்டல் மேட்டர், இவ்வளோதான் செலவாகும்னு எக்ஸாக்டாக சொல்லவும் முடியாது. நாளைக்கே திடீர்னு அந்த பணம் கூட அவங்களுக்கு தேவைப்படலாம், அப்போ இருந்துட்டு போட்டுமே. கரெக்ட் தான்டா. அப்போ பணத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கோ. அச்சோச்சோ, வீட்டில் வச்ச ஆபத்து, யார் கண்ணிலையாவது பட்டுடும். எப்பட்றா? உங்கள் வீட்டில் தான் எல்லாருக்கும் தனித்தனி ரூம் இருக்கே. இருக்குடா, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லா ரூமுக்குள்ளேயும் போயிட்டு வர மாதிரி சில வாளுங்க இருக்கு. அதுல முக்கியமானவ என் தங்கச்சி. அவ கண்ணில் எதுவுமே படாம இருக்காது. சப்போஸ் இந்த பணம் மட்டும் அவ கண்ணில் பட்டுடுச்சு, நேரா எங்க அப்பாட்ட போயிடுவா. நான் மாட்டுறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவும் சேர்ந்து மாட்டிக்குவாங்கடா. இவ்வளோ பிரச்சனை இருக்கா? ஆமாண்டா. பேங்க்ல உன் அக்கௌண்ட்ல போட்டுடலாம்ல? அதுவும் முடியாதுடா. என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நேரம் எங்க தாத்தா கிட்ட தான் போகும். அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். வேற வழி? வேற என்னதான் பண்றது இந்த பணத்தை? பேசாம உன் அக்கௌண்ட்ல போட்டுடலாம். உன் அக்கௌண்ட்டை யாரும் செக் பண்ணவும் மாட்டாங்கல்ல. இந்த பணத்தை எல்லாம் உன் அக்கௌண்ட்ல போடுறது தான் சேஃப். என்ன சொல்ற? சரி, அப்படியே பண்ணிடலாம். சரி, டீ குடி போலாமா? சரி வா. என்னடி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? வழக்கமா வீட்டுல பிரச்சனை தான். அப்பாவோட பிரச்சனை தானே? பிரச்சனையே எங்க அண்ணன் தாண்டி. என்னடி சொல்ற? என்னத்த சொல்றது? கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து நாங்க குடியிருந்த வீட்டை எங்க அப்பா வாங்கினாரு. சொந்த வீடு வாங்கினது நல்ல விஷயம் தானே? வாங்கினது நல்ல விஷயம்தான், ஆனா எங்க அண்ணன் பேர்ல வாங்கினது தான் தப்பா போச்சு. நீ சொல்றது புரியலையே. எங்கேயுமே ஆப்ரேஷனுக்கு பணம் கிடைக்கல. வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கலன்னு பார்த்தா எங்க அண்ணன் டாக்குமெண்ட்டை தரமாட்டேங்கிறான். பெத்த அப்பாவை விட வீடு முக்கியம் நினைக்கிறாண்டி. என்ன பண்றதுனே தெரியல. உங்க அண்ணன் என்ன அவ்வளவு மோசமானவனா? நடுத்தர குடும்பத்துல ஒரு பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சா ஆம்பளை பசங்க தானா பொறுப்பு இல்லாம ஆயிடுறாங்க. என்ன பண்றது? சரி விடுடி, நடக்கிறதா நடக்கும். சொல்ல மறந்துட்டேன், மேனேஜர் உன்னை சாப்பிட்டதும் வர சொன்னாரு. சீக்கிரம் சாப்பிடு. சார், என்ன வரிசையில் இருந்தீங்களா? என்ன சுதா, வீட்டுக்கு போய் லஞ்ச் முடிச்சு வரலான்னு கிளம்புனேன்.
சார் நீங்கள் கூப்பிட்டு தான் சிவகாமி சொன்னா. ஓ, நான் மறந்தே போயிட்டேன். என்ன சுதா, என்ன ப்ராப்ளம்? 1 வீக்காக டல்லாக இருக்க, என்ன விஷயம்? எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கொடுத்த கெடுவில் பாதி நாள் முடிஞ்சு போச்சு. தேவையான பணத்தை என்னால் புரட்ட முடியல. உங்ககிட்ட உதவி கேட்டு மறுபடியும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் எங்கள் வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அதுவும் நடக்காமல் போச்சு. ஏன் பத்திரத்தில் தான் வில்லங்க இருக்கா? வில்லங்கம்மா, எங்க அண்ணனே ஒரு வில்லங்க தான் சார். நீ பேசுறது புரியலையே. வீட்டு பத்திரம் எங்க அண்ணன் பேர்ல இருக்கு சார். அது அண்ணன் தரமாட்டேங்கிறான். எனக்கு இருந்த கடைசி வழி அது ஒண்ணு மட்டும்தான். இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. பெத்த பொண்ணு புள்ள இருந்தோம். அப்பாவை காப்பாற்ற முடியலையே நினைக்கும் போது அப்படி உயிரை விட்டுறலான்னு தோணுது சார். என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? முயற்சி பண்ணது கிடைக்கலன்னு ஒன்று சாகணும்னா நாட்டில் ஒருத்தங்க கூட உயிரோடு இருக்க மாட்டான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு முயற்சியில் கண்டிப்பாக தோற்றுருப்பாங்க. என்னை நம்பி உன் குடும்ப கஷ்டத்தையெல்லாம் சொல்கிறியே, எதுக்காக? நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவேங்கிற நம்பிக்கையில் தானே. என் ஆதரவு எப்போவுமே உனக்கு உண்டு. ஆமாம், சரி, எவ்வளோ பணம் தேவைப்படுது? 3 லட்சம் சார். 3 லட்சமா? ஆமாம் சார். கொஞ்சம் பெரிய தொகை தான். ஆனால் சுதாவுக்காக எவ்வளோ வேணாலும் நம்பி கொடுக்கலாம். ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கலான்னு பணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீ ஒன்று பண்ணு, என் கூட வீட்டுக்கு வா, நான் எடுத்து தர்றேன். உனக்கு எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சுதா, நான் என்ன கடவுளா? என்னையே கும்பிடுற? இப்போ இந்த நிலைமையில எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க கடவுள் தான் சார். அப்போ சரி, இந்த கடவுளோட வீட்டுக்கு இப்போவே போகலாம். வா, என் கூட வா. சார், என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வரேன். சரி, போய் எடுத்துகிட்டு வா.